வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் அழைத்துச் சென்று விசாரிக்கும் அமலாக்கத்துறை. டெண்டர் ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருவதாக தகவல். சோதனை என்ற பெயரில் அரசு அலுவலர்களை அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என கற்பனை செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் கண்டனம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள ரத்தீஷின் வீட்டிற்கு பூட்டு போட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். நேற்று காலை முதல் தொடர்பு கொண்ட போதும் குடும்பத்தினர் யாரும் பதிலளிக்காத நிலையில் நடவடிக்கை. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டிலும் 2ஆம் நாளாக சோதனை. தேனாம்பேட்டையில் அமலாக்கத்துறையினர் தொடர் ஆய்வு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி எம்எல்ஏவுமான சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. மகன்களின் வீடுகள், கல்லூரியிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார். அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்ததாக சேவூர் ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு. மனைவி மற்றும் 2 மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ப. நீதிபதி வீட்டில் சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் ஆய்வு. வைரமுத்து தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல். வைரமுத்துவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார். ராமதாஸ் இன்று நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் 50 விழுக்காடு நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்பு. மகளிர் அணி உள்ளிட்ட 3 அணிகளின் 21 நிர்வாகிகளில் 13 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். பாமகவில் நெருக்கடியான சூழல் உள்ளதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்திப்பார்கள் என உறுதி. ஒன்றும் உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னால் சந்தித்து பேசுவாங்க, நல்ல கூட்டணி வைப்பாங்க. பாமக இடம்பெற கூட்டணி தான் தேர்தல் வெற்றி பெறுங்கிற பழைய நிலைமை மீண்டும் பாட்டாளி மக்களுக்கு உருவாக்கி காட்ட. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களின் வருகை அதிகரிப்பு. இலவச தரிசனத்திற்கு 16 மணி நேரம் காத்திருப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் உற்சாகம். பத்தாம் வகுப்பு தமிழ் தேர்வில் 93 மதிப்பெண் பெற்ற பீகாரைச் சேர்ந்த மாணவி சென்னைக்கு புலம்பெயர்ந்து வசித்து வரும் நிலையில் மொத்தம் 467 மதிப்பெண்கள் எடுத்தார். தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு எடுத்துரைக்க நடவடிக்கை. கனிமொழி உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு. வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் அழைத்துச் சென்று விசாரிக்கும் அமலாக்கத்துறை. டெண்டர் ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருவதாக தகவல். சோதனை என்ற பெயரில் அரசு அலுவலர்களை அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என கற்பனை செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் கண்டனம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள ரத்தீஷின் வீட்டிற்கு பூட்டு போட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். நேற்று காலை முதல் தொடர்பு கொண்ட போதும் குடும்பத்தினர் யாரும் பதிலளிக்காத நிலையில் நடவடிக்கை.
சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டிலும் 2ஆம் நாளாக சோதனை. தேனாம்பேட்டையில் அமலாக்கத்துறையினர் தொடர் ஆய்வு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி எம்எல்ஏவுமான சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. மகன்களின் வீடுகள், கல்லூரியிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார். அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்ததாக சேவூர் ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு. மனைவி மற்றும் 2 மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ப. நீதிபதி வீட்டில் சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் ஆய்வு. வைரமுத்து தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல். வைரமுத்துவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார். ராமதாஸ் இன்று நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் 50 விழுக்காடு நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்பு. மகளிர் அணி உள்ளிட்ட 3 அணிகளின் 21 நிர்வாகிகளில் 13 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். பாமகவில் நெருக்கடியான சூழல் உள்ளதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்திப்பார்கள் என உறுதி. ஒன்றும் உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னால் சந்தித்து பேசுவாங்க, நல்ல கூட்டணி அமைப்பாங்க. பாமக இடம்பெற கூட்டணி தான் தேர்தல் வெற்றி பெறுங்கிற பழைய நிலைமை மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி காட்ட. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களின் வருகை அதிகரிப்பு. இலவச தரிசனத்திற்கு 16 மணி நேரம் காத்திருப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் உற்சாகம். பத்தாம் வகுப்பு தமிழ் தேர்வில் 93 மதிப்பெண் பெற்ற பீகாரைச் சேர்ந்த மாணவி சென்னைக்கு புலம்பெயர்ந்து வசித்து வரும் நிலையில் மொத்தம் 467 மதிப்பெண்கள் எடுத்தார். தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு எடுத்துரைக்க நடவடிக்கை. கனிமொழி உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு.